என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் இது உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து நிறைய கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா அதை கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அற்புதமான கதைகளா தான் வந்து சின்ன சின்ன கதைகளாக இருந்தாலும் நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து நம்ம சேனல் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் ஸ்டோரி டெல்லிங் சேனல்ல நிறைய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பாப்புலர் ரைட்டர்ஸ், பிரபலமான எழுத்தாளர்கள் அவங்களுடைய கதைகள், நாவல்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த சேனல்ல. அதிலிருந்து வந்ததுதான் இந்த சேனலும். அதனால இதுக்கும் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களோட அன்போட கேட்டுக்கிட்டு இந்த கதைக்குள்ள போலாம். ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை வந்து திரு தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் எழுதின ஒரு கதை. அவரை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ கொடுத்துருக்கேன் கதை. அதுல வந்து இது 3வதா வருது. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பேச்சாளர், எழுத்தாளர். அதே மாதிரி அகில இந்திய வானொலி நிலையத்துல வந்து உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. அதே நேரத்துல வந்து அவர் பேச ஆரம்பிச்சா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நகைச்சுவை உணர்வு அதுல இருக்கும். நம்ம சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாயிரும். ஸோ நகைச்சுவை கதைகள் தான் சொல்லுவாரு. அது மூலமாக அற்புதமான நம்ம சிந்தனைக்குரிய ஒரு விஷயத்த வந்து அப்படியே உள்ள வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொல்லிருவாரு. ஆனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவருடைய பேச்சு, அவருடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ யுனிக்கா இருக்கும். கேட்க கேட்க நம்ம கேட்டுட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அவர் வந்து 2009ல வந்து காலமாயிட்டார்ன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பீரியட்ல தான். ஸோ அது கண்டிப்பா நம்ம பேச்சாளனுடைய பேச்ச கேட்கிறவங்களுக்கும், நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களுக்கும், கதைகள கேட்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. அத ஓரளவு கொஞ்சம் பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய கதைகள வந்து நம்ம சேனல், இந்த சேனல்ல தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் சேனல்ல நாம குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். உங்க சப்போர்ட் என்னைக்கும் வேணும். ஓகேவா? சோ கேட்டதில் பிடித்த கதை திரு தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் எழுதின நண்பர்கள் கதை. ஓகேவா? கேட்கலாமா? ஒரு ஊர்ல 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 10 நண்பர்கள் ஒண்ணா இருந்தாங்க. அவங்க எப்பவுமே எங்க போனாலும் சரி, வந்தாலும் சரி ஒண்ணாவே தான் போவாங்க, வருவாங்க. சோ அப்படி ஒரு பாச பிணைப்பு அவங்க 10 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. ஒரு தடவ என்னன்னா, பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் ஒரு சினிமா பார்க்கலான்ட்டு போனாங்க. 2வது ஆட்டம். 2வது ஆட்டம்னா 10 மணிக்கு 10:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். 1:30 மணி 2 மணிக்கு தான் படம் முடியும். அப்போ படம் முடிஞ்சு அப்படி வெளிய வந்திருக்காங்க. வெளிய வந்தவங்க ஏதோ ஒரு நப்பாசையில பக்கத்துல இருக்கக்கூடிய மதுக்கடைக்குள்ள போயிருக்காங்க. இந்த கதை காலகட்டத்துல டாஸ்மாக் எல்லாம் வந்து 10 மணிக்கு மூடல போல இருக்கு. டாஸ்மாக் இருந்திருக்காது. தனிப்பட்ட முறையில இருந்திருக்கலாம். சோ அவங்க எல்லாம் போய் அங்க வந்து மது அருந்திட்டு வந்து ரொம்ப அப்படியே ஒரு கிக்கா, மயக்கத்தோட வெளிய வந்திருக்காங்க. அப்புறம் அவங்க ஊருக்கு போலாம். ஏன்னா பக்கத்து டவுனுக்கு தான் படம் பார்க்க வந்திருக்காங்க. சோ அவங்க ஊருக்கு போலான்னு 10 பேர் அப்படியே பேசிட்டே போயிருக்காங்க. போற வழி வந்து ஒரு பெரிய காடு. டே டைம்ல வந்தப்போ அவங்களுக்கு தெரியல. அப்ப பெரிய காடு வழியா தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அத தாண்டி தான் அவங்க ஊருக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா நள்ளிரவு நேரம்னா படமே 2 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு 2, 3 மணி சுமாருக்கு அந்த நடு காட்டுல இருக்கக்கூடிய அந்த பெரிய காட்டு வழியா போயிட்டே இருக்காங்க. அப்ப திடீர்னு மழை. பெரிய மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஆக ஆக மழை ரொம்ப ஹெவியா வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மழையெல்லாம் திரும்ப நம்ம இந்த காட்டுக்குள்ள பயணம் செய்ய முடியாது. நாம இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிவு பண்றாங்க. இங்கேயே வந்து விடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். அதனால பாருங்க இந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அது கீழ நம்ம படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் மட்டும் அத சொல்றான். ஓகேன்னு எல்லோருமே வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்க வந்து அங்கேயே அவங்க எல்லாரும் படுத்துக்கிறாங்க. ஆலமரத்துக்கு அடியிலேயே. குளிர் ஒரு பக்கம், பயம். ஏன்னா காட்டுக்குள்ள வந்து ஒரு மரத்தடியில படுத்திருக்கோமே, குளிர் வேற மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குளிர் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம் இருக்கிறப்பவே வந்து அசந்து தூங்கிட்டாங்க 10 பேருமே. சோ காலையில பொழுது விடிஞ்சிருச்சு. நான் எல்லாம் முழிச்சுட்டாங்க. எல்லாம் முழிச்சு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சிக்கல், ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, அவங்களுடைய கை, கால் எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு பின்னிக் கொண்டிருக்கு. 10 பேர் படுத்திருந்தாங்க இல்லையா? 10 பேரும் கை, கால் 10 பேரோட கை, கால்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பின்னி கிடக்குது. அவங்களுக்கே நம்மளுடைய எது நம்ம காலு, எது கை அப்படின்னு அவங்களே வந்து புரிஞ்சுக்க முடியல. அத பிரிக்கவும் முடியல. ஏன்னா அவங்களுடைய எது நம்ம காலு, எது நம்ம கைன்னு அவங்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு காலையில எழுந்தோடனே அவங்களுக்கு அது தோணுது. அதனால வந்து அவங்களுக்கு வந்து பயமாயிடுது. பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகு சத்தம் வந்து கேட்டு அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு வழிப்போக்கன் என்னன்னா இவங்க ஒரு காதுல விழுது. ஏன்னா நிறைய பேர் ஏதோ பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வந்து அழுத சத்தம் வந்த பக்கத்துல போய் அவர் கேட்கிறாங்க. என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? அப்படின்னு வந்து அவரு கேட்கிறாரு. அதனால நான் வந்து நைட் வந்து இது மாதிரி ஊருக்கு போறதுக்காக வந்தோம். வர்ற வரையில வந்து பாத்தீங்கன்னா, மழை பெருசா வந்துருச்சு. அந்த பயந்துகிட்டே அந்த காட்டுக்குள்ளேயே படுத்துட்டோம். இப்ப காலையில எந்திரிச்சு பார்த்தா, எங்க கையு, காலு எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைஞ்சுகிட்டு கிடக்குது.
எங்கனால கை காலை வந்து பிரிச்சு எடுக்கவே முடியல, பயமா இருக்கு எங்களுக்குன்னு அழறாங்க. இதான உங்க பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாரு. இவரு சொல்றாரு அத. இந்த பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த சிக்கல நான் வந்து அத சரி பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிப்போக்கன் என்ன பண்றாரு, அந்த காடு தானே அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கருவேல மரத்துல இருந்து ஒரு பெரிய முள்ள வந்து ஒடிச்சுக்கிட்டு வராரு. கருவேல மரத்துல முள்ளு நெறைய இருக்கும். அந்த முள்ள ஒடிச்சுக்கிட்டு வராரு. அந்த முள்ள ஒடிச்சுட்டு வந்து இந்த கால் வந்து ஒரு இந்த கால் உன்னோடது தம்பி இத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ள வந்து ஒருத்தர் ஒரு கால்ல ஒரு கையில குத்துறாரு. ஓகேவா? ஒரு கையில குத்துறாரு. உடனே ஆன்னு ஒருத்தன் கத்துறான். "இப்ப இதுதான் உன்னோட கை. நீ அத இழுத்துக்கோ." ஓகேவா? அதே மாரி ஏதோ ஒரு கால்ல குத்துறாரு. அந்த கால்ல குத்துன உடனே அந்த வலி பொறுக்க முடியாம ஒருத்தன் கத்துறான். "பாரு இந்த இதுதான் இப்ப நீ கத்துன பாத்தியா? நீ உன்னோட கால் தான் இப்ப நான் குத்துனது. அத வந்து நீ வெளிய இழு." அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அதே மாரி சொல்றாரு. எல்லாருமே அதே மாரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதே மாரி எல்லா ஃபிரெண்ட்ஸுமே 10 பேருமே அவங்களுடைய கைய காலத்த அடையாளம் வச்சுக்கிட்டு எல்லாமே அந்த சிக்கல்ல இருந்து வெளிய வந்துர்றாங்க. கை கால வெளியில வந்து இழுத்துர்றாங்க. ஓகேவா? இதுதான் கத. இத என்ன சொல்றாரு அப்டின்னா, பந்த பாசம்ங்கிறது இப்படித்தான். பல சமயம் வந்து மனிதர்கள வந்து கட்டி போடுறதே இந்த பந்த பாசம் தான். இந்த அன்பு, பந்தம், பாசம் அப்படி எல்லாமே நமக்கு ஒண்ணு ஒண்ணு பிணைஞ்சு நம்மளோட இணைஞ்சு இருக்கிறதுனால நம்ம அந்த கட்டுல இருந்து பந்த பாசம் அப்படிங்கிற கட்டுக்குள்ள இருந்து நம்ம விடுபடவே முடியறதில்ல. அதுல போய் நிறைய நம்ம சிக்கிக்கிறோம். ஓகேவா? அப்ப அந்த பந்த பாசத்துல முழுசா சிக்கிக்காம கொஞ்சம் வெளிய வரணும் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த முள்ளு மாதிரி ஒரு ஆன்மீகம் தான் வந்து ஒரு நமக்கு வெளிச்சத்த குடுக்கணும். பந்தபாசம் இப்படித்தான் பல பல சமயம் மனிதர்களை கட்டி போட்டு விடுகிறது. அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆன்மீக வெளிச்சம் என்கிற முள் வந்துதான் அவர்களை விடுவிக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஒரு முள்ளு வந்து எப்படி அவங்க கால், அவங்க கைன்னு அடையாளம் பண்ணி அதிலிருந்து நாம ஒரு முள்ளினுடைய உதவியால வெளிவந்தோமோ, அது மாரிதான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்மள அது மாரி ரொம்ப நம்மள கட்டி போட்டு இருக்கக்கூடிய பந்த பாசத்த வந்து கொஞ்சம் விட்டு வெளிய வரதுக்கு உதவி செய்யும். அப்படின்னு சொல்லி அற்புதமா இந்த கதைய சொல்லியிருக்காரு. இந்த கதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோனுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் கதைகள் தொடர்ந்து வரும். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.